உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்க புதுசா எங்க வீடியோ பார்க்கிறதா இருந்தா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு 15/12/2024. திருப்பலி முன்னுரை. ஆண்டவரின் அன்பில் அக்களித்து ஆர்ப்பரிப்போம். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறை அக்களிப்புடன் கொண்டாடுகிறது. இன்றைய நாள் நாம் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்ள அழைக்கிறது. இன்றைய நாளில் நாம் ஆண்டவருக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்பதை நற்செய்தி கூறுகிறது. பகிர்ந்து வாழ வேண்டும். ஏழை எளியவரை அச்சுறுத்தி பணம் பறிக்க வேண்டாம். பிறர் மீது பொய்க்குற்றம் சுமத்த வேண்டாம். கையூட்டு வாங்க வேண்டாம் என்றும் இந்த படிப்பினைகளை நாம் கடைபிடித்தால் கடவுள் நம்மோடு இருப்பார். நாம் தூயோராய் வாழ்ந்து மீட்பளிக்கும் இறைவனின் அன்பில் அக்களிப்போம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் செப்பனியா நூல் கூறும் நலமிகு செய்தியாவது: இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் நம் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், நமக்கு மீட்பு அளிப்பவர். அவர் தம் மக்களாக நம்மை தெரிந்தெடுத்தார். நம் பொருட்டு அவர் மகிழ்ச்சியும் கொள்கின்றார். எனவே நாம் அன்பின் மக்களாக வாழ்ந்து ஆண்டவரை மகிழ செய்வோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. எதை பற்றியும் கவலைப்படாமல் நாம் மகிழ்ச்சி கொள்வோம். அப்பொழுது நம் கனிந்த உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிய வரும். ஆண்டவர் நம்மில் இருக்கின்றார். எனவே நன்றி உணர்வோடு நம் நன்றிகளை மன்றாட்டுகளையும் அவரிடம் தெரிவிப்போம். அந்த இறைவேண்டல் நம்மை வாழ்விக்கும் என்று கூறும் பிலிப்பியர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. நல்லாயனாம் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். அவர்கள் அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியும் நல் வழிகாட்டுதலையும் தந்திடும் நல் ஆயர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் அமைதியும் அருளும் அன்பு இறைவா, உலகமெங்கும் ஏற்படும் போர்கள், வன்முறைகள், இயற்கை சீற்றங்கள், விபத்துகளிலிருந்து அனைத்து மக்களையும் பாதுகாத்தருளும். அரசியல் தலைவர்கள் போர்களினால் ஏற்படும் விபரீத விளைவுகளை மனதில் கொண்டு சமாதானத்தின் தூதுவர்களாய் அன்பும் அமைதியும் ஏற்பட செய்ய வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமே உருவான அன்பு இறைவா, குற்ற மனிதர்களாகிய எங்களை மன்னித்து உமது பிள்ளைகளாய் ஏற்று புதுவாழ்வு தந்தது போல நாங்களும் எங்கள் குடும்பத்தில், அண்டை அயலாரில், சமுதாயத்தில் உள்ளவர்களின் குற்றம் குறைகளை மன்னித்து மகிழ்ச்சியின் மக்களாய் வாழ வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளித்து காப்பவரே அன்பு இறைவா, துன்பத் துயரங்களில் இறைவனை தேடும் நாங்கள் பணம், பதவி, கௌரவம் என்று வரும்போது இறைவனை மறந்து விடுகிறோம். அனைத்து வளமையும் தந்தவர் கடவுள் என்பதை உணர்ந்து இறை அன்பில் வாழ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு இறைவா,
எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தந்தருளும். எங்களில் உள்ள சுயநலம், போட்டி, பொறாமை, பிரிவினை எண்ணங்களை மாற்றி அன்பும் அருளும் வளமையும் உடல் நலமும் தந்து ஆசீர் வழங்கிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.